பாபநாசம் அருகே நடவு செய்த விவசாய நிலத்தை அதிகாரிகள் குறுக்கீடு காரணமாக நெல் வயலை அறுவடை செய்ய முடியாமல் நடவு வயல் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா எடக்குடி பகுதியை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோரின் தந்தையார் கந்தசாமி தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த பாலகுருமூர்த்தி என்பவரது 9 ஏக்கர் நிலத்தை சாகுபடிக்காக 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சாகுபடி செய்து வந்தனர். தந்தை கந்தசாமி மறைவுக்கு பிறகு தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் கடந்த 27 ஆண்டுகளாக நெல் சாகுபடி செய்து வந்தனர். இந்நிலையில் தஞ்சையை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் குமார் என்பவர் கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் சாகுபடி செய்து வரும் நிலத்தை சாகுபடி செய்யாமல் தடுப்பதாக குமார் மீது போலீசில் புகார் கொடுத்த நிலையில் குமார் தொடர்ந்து இடையூறு செய்து வந்ததால் நீதிமன்றத்தில் கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் வழக்கு கொடுத்து வழக்கு நடைபெற்று வருகையில் கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் சாகுபடி செய்த நிலத்தை அறுவடை செய்து கொண்டிருந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் தலையீடு காரணமாக அறுவடை நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக 3 ஏக்கர் நடவு செய்த நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் தற்போது பெய்து வரும் தொடர் கனமழையால் வயலில் நெற்கதிர்கள் அழுகி வீணாகி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சாகுபடி செய்த வயலை அறுவடை செய்ய அனுமதிக்க வேண்டும், உத்தரவு வரும் வரை தொடர்ந்து என்னை சாகுபடி செய்ய அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைய சேதமாகி காவல்துறையாகவும் வருவாய்த்துறையும் சேர்ந்து காலதாமதப்படுத்த வயலை சுத்தமாக இருக்க முடியாமல் மழை காலத்தால் சுத்தமாக பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி ஆளாகி ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கேன். 22 காலம் அந்த வயல் என்ன அனுபவத்தில் இருக்கிறது. எங்கள் அப்பா காலத்திலே ஒரு 8 லட்சம் பணம் வாய்மொழியாக கொடுத்தது. அது தொடர்ந்து விவசாயம் பண்ணுற காலகட்டத்தில் அத்துமீறி ஒரு 3ஆம் நபர் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி நடவிடாமல் தடுத்தார். அவர் மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டு வழக்கு அவர் பேரில் இருக்குது. திரும்பவும் அவர் அத்துமீறி என்கிட்ட ரொம்ப பணம் காசு ஆள் பலத்தை வைக்கிற பண்ணுறப்ப நான் கோர்ட் நீதிமன்றத்துக்கு போய் நான் ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன். அவரும் என் மேலே ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதுக்கிடையில நான் விவசாயம் பண்ணி நிறைய செலவு பண்ணி அறுக்க முடியாத சூழ்நிலை காலதாமதப்படுத்தி என்கிட்ட ப்ளீஸ் கமிட்டி போகிறேன் அது போகிறேன் இது போகிறேன்னு சொல்லி சுத்தமாக அறுக்க விடாமல் ரொம்ப பாதிப்பு உள்ளாயிட்டாங்க. ஒரு 2 லட்ச ரூபாய் மேலே செலவு பண்ணி ஒரு 3 ஏக்கர் அறுக்க முடியாமல் அப்படியே வயல்லே படிஞ்சு போய் இயற்கை பேரிடர் ஒரு பக்கம், செயற்கை அவங்க பண்ண ஒரு பக்கம், நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கேன். இதுக்கு வந்து நான் நீதிமன்றம் தீர்ப்பு வர வரையும் இந்த அனுபவம் என்னகிட்ட இருக்கணும். நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணணும். நீதிமன்றத்துக்கு எடுத்து நான் கட்டுப்படுறேன். தொடர்ந்து அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு மாவட்ட நிர்வாகம் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.